நேற்றைய தினம் நாங்கள் கேட்டு இந்த சுற்றுப்பயணத்தை காலையிலே செல்கிறோம் என்று சொன்னதற்கு பிறகு இதுவரையிலும் அவர்கள் அந்த அனுமதியை வழங்கவில்லை, வேறு இடத்தை காட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒன்றை கேட்கிறேன், பேருந்திலே பயணம் செய்து தெரு தெருவாக சென்று தெருவிலெல்லாம் நின்று கொண்டு மாலையும் பூக்களையும் வீசிக்கொண்டு செல்லுகிற காட்சியும் நீங்கள் இன்றைக்கு டிவியின் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். அதற்கெல்லாம் என்ன விதிகள் இருக்கிறது, எந்த விதியின் அடிப்படையில் அவர்கள் செல்கிறார்கள்? ஆனால் எங்களுக்கு மட்டும் விதிகளை வைத்துக்கொண்டு 100 பேர்களுக்கு மேலே எந்த இடத்திலும் கூட்டம் கூட்டக்கூடாது என்று சொன்னால், இப்போ பார்த்துருப்பீங்க, நீங்கள் இவர் வர்றான்னு சொன்ன உடனே 1000 பேர் நிற்கிறாங்க. இது தவிர்க்க முடியாத ஒன்று. ஏனென்று சொன்னால், இவர் நாளை தமிழகத்தினுடைய கோட்டையிலே கொடியேற்றுவார் என்ற அச்சம் மற்றவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே தான் இந்த அச்சத்தின் அடிப்படையே தான் எல்லோரும் சேர்ந்து இந்த இயக்கத்தினுடைய சுற்றுப்பயணத்தை, தலைவருடைய சுற்றுப்பயணத்தை முடக்கலாம் என்று கருதுகிறார்கள். ஆகவே தலைமை தேர்தல் அதிகாரிடத்திலே இங்கே மனுவை தந்திருக்கிறார்கள். உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி உரிய நடவடிக்கை மேற்கொள்கிற போதுதான் எங்களுடைய சுற்றுப்பயணம் சரியான நேரத்தில் சரியான இடங்களுக்கு செல்ல முடியும். எங்களை பொறுத்தவரையிலும் எல்லோரும் சொல்கிறார்கள், நீங்கள் பார்த்திருக்கக்கூடும், அவர் இங்கே வர வேண்டும் என்று தான் மக்கள் அழைக்கிறார்கள். வருவதற்கு நாங்கள் அனுமதியை கேட்கிறோம், அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆகவேதான் இங்கே இருக்கிற தொலைக்காட்சி நண்பர்கள் இதை மனதிலே வைத்துக் கொண்டு மக்களுக்கு இதை எடுத்துச் சென்று எங்களுக்கு எத்தனை இடர்பாடுகள் இருக்கிறது, இன்னல்கள் இருக்கிறது, இவரை சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்கும் எங்கள் பணிகளை மேற்கொள்வதற்கும் எவ்வளவு இடர்பாடுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் மக்களுக்கு வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்டுவீர்கள். ஆனால் தான் ஒரு ஜனநாயகத்தை காக்கிற நம்முடைய இங்கே இருக்கிற தொலைக்காட்சிகள், பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள் அனைத்தும் இதற்கு உறுதுணையாக இருந்த பணிகளை ஆற்றிடல் வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டு வேண்டி இல்லை, எங்களுடைய பணிகள் அனைத்தும் முடக்கப்படுகிறது. இதற்கு உயர் அதிகாரிகள் தான் காரணம். அந்த உயர் அதிகாரிகளே மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிப்பிட்டிருக்கிறோம்.